உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்தாரு, நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டாள் கூட வாழ போறது நானு, எங்க அம்மா கிடையாது. நானே சொல்றையா, 100 பவுன் நகை வேணும், 50 லட்சம் பணம் வேணும். கூட 50 லட்சம் வேணாம், 20 லட்சம் நீ சின்ன பொண்ணு கொடுத்துரு, 30 லட்சம் பணம் வேணும். அழகரு, என்னடா நீ நேரம் கட்ட நேரத்துல விளையாடிட்டு இருக்க? ஏய் அமைதியாரு, நான் விளையாடல, சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு 100 பவுன் 30 லட்ச ரூபா பணம் இருந்தாதான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன். இல்லைன்னா இங்கேதான் டேரா. 1 மாசத்துக்கு 2 மாசம் டைம் எடுத்துக்காங்க, அந்த 100 பவுனை நீ போட்டு விட்டுருங்க, நான் வெயிட் பண்றேன். சரியா? சொல்லு உங்க அப்பனுக்கு. மல்லிகை முட்டு மனச தொட்டு இழுக்குதடி மான. லட்சுமி, ரொம்பலாம் யோசிக்காத. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் நம்ம ஐயனாருக்கு ஒரு சேவலை அறுத்து பொங்கலை வச்சுட்டு வந்துடுவோம். நம்ம நேர்த்தி கடனை தள்ளி போட வீட்டுல ஏதாவது ஒரு கெட்டது நடந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்க அத்தை, வர வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்துடலாம். சமந்தி, அப்பா அம்மாடி. சின்ன மருமகளே, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. என்ன சம்பந்தி, அப்படியே தகச்சு போய் நிக்கிறீங்க? ஏன், நான் வரக்கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சம்பந்தி. ஆண்டாள் அப்பா எங்க? இருக்காரு, இதோ கூப்பிடுறேன். என்னங்க? ஏதா என்னங்க? இதோ வர லட்சுமி. இந்தாங்க அத்தை. வாங்க சம்மதியம்மா. என்ன சம்பந்தி, நேத்து போன்ல அப்படி பேசிட்டு இன்னைக்கு வந்து சிரிச்சிட்டு உட்காந்துருக்காளே நினைக்கிறீங்களோ? நேத்து இருந்த கோவத்துல ஏதோ பேசிட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க சம்பந்தி. பரவாயில்ல சம்மந்தியம்மா, இருக்கட்டும். நான் கொஞ்சம் யதார்த்தமான ஆளு சம்பந்தி, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா அப்படியே பேசிவிடுவேன். அதனால நிறைய சண்டை கூட வந்திருக்கு. அதனால சொல்றேன், மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச எனக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா பேசிவிடுவேன். உண்மையை சொல்லணும்னா, எனக்கு இங்க வந்து உங்க எல்லாரையும் பார்த்து பேசி ஆண்டாளை பிடிக்கிற வரைக்கும், ஏன் அழகர் உங்க மகளை கட்டினதுல இருந்தே மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருந்தது சம்பந்தி. ஆனா புள்ள நல்ல பிள்ளையா இருந்தா மட்டும் பத்தாது, பிள்ளைய பெத்தவங்களும் நல்லவங்களா இருக்கணும்னு நான் எப்பவும் எதிர்பார்ப்பேன். அந்த விஷயத்துல அழகர் கொடுத்து வச்சவன்னு நீங்க எல்லாரும் நிரூபிச்சிட்டீங்க. நேத்திக்கு உங்க சின்ன மகளுக்கு இவ்வளவு போடுறோம், ஆனா ஆண்டாளுக்கு இவ்வளவுதான் போட முடியும்னு நீங்க சொன்னதுல நானும் கொஞ்சம் கோவப்பட்டு அப்படி பேசிட்டேன். ஆனா பேசின என் வாயையும், நாளைக்கு நாக்கு மேல பல்ல போட்டு பேச இருந்த இந்த ஊர் வாயையும் அடைக்கிற மாதிரி நீங்க இப்படி ஒரு காரியம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சம்பந்தி. கோவத்துல 75 பவுன் நகையும் 25 லட்சம் பணமும் கேட்டேன். ஆனா நீங்க 100 பவுன் நகையும் 25 லட்சம் பணமும் கொடுப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இதெல்லாம் நான் எனக்காகவா கேட்டேன்? உங்க மக போட்டுக்கிறதுக்காக தானே கேட்டேன். இதை நான் வாங்கி வச்சு என்ன பண்ண போறேன்? இந்த நகையெல்லாம் போட்டு என் மருமகளை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. இந்த பணத்தையும் உங்க மக கிட்டயும் மருமகன்கிட்டயும் கொடுத்துருங்க.
சம்மந்தியம்மா இதெல்லாம் யார் கொண்டு வந்து நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன்னு என் மகன் கிட்ட சொல்லுங்க. அவன் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டான். அதுக்கு இல்ல சம்மந்தியம்மா. டேய் சும்மா இருடா. சம்மந்தி தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு? சம்மந்தியம்மா, இன்னைக்கு கரிநாளா இருக்கு, அதனால இன்னைக்கு வேண்டாம். ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க மகனையும் என் பேத்தியையும் நாங்களே அனுப்பி வைக்கிறோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். டவுன்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. ஆ சரிங்க. சம்மந்தி, போன்ல கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். ஐயோ, மனசுல எதுவும் வச்சுக்காம என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்மந்தியம்மா. நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. சரி, நான் வரேன். வரேன் சரிங்க. வரேன் ஆ, சரிங்க மருமகளே. அத்தை. ம். ஏன்பா, என்னதான் இருந்தாலும் உனக்கு உன் மூத்த மக தான் முக்கியம்ல. ஏய் இல்லடா பவி, இதெல்லாம் நான் கொடுக்கலடா. டேய் நீ குடுக்கலன்னா வேற யாரா கொடுத்தா? எனக்கு என்ன தெரியும், யார் கொடுத்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாவ், பியூட்டிஃபுல். நான் அவ்ளோ சொல்லியும் நகையும் பணமும் ரெடி பண்ணி வச்சிட்டேல நீ. பா, உனக்கு என்ன? யாரு கேட்டு நீ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்ச? டேய், எதுக்குடி அவர் திட்டுற? என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு அவர் எடுத்து வச்சிருப்பாரு. கரெக்ட் தானேங்க? எனக்காக தானே? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க 3 பேரும் சைலண்டா இருக்கீங்க. இதை ஆண்டாளே, இதை நான் ரெடி பண்ணலத்தா. உன் மாமியார் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. என் மாமியார் வந்து கொடுத்தாங்க. ம்? அம்மா, அவங்க ஏன் வந்து கொடுத்துட்டு போனோம் இத? அவங்களா வந்து கொடுக்கல, நம்ம வீட்ல இருந்து வந்து கொடுத்து விட்டோம்னு சொல்லி யாரோ உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க. இந்தாரு, அவங்க 75 சவரன் நகையும் 20 லட்சம் ரூபாய் ரொக்கமும் தானே கேட்டாங்க. அதான், ஆனா இதுல 100 சவரன் நகை 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருக்குதா. ஓ, இஸ் இட்? பா, யார் இதெல்லாம் கொடுத்தா? தெரியலையா எனக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.